அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. கோவையில் கேலக்ஸி மீடியா அமைப்பு சார்பில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு வழிபாடு மற்றும் சிறந்த சேவை புரிந்த 51 பெண்களுக்கான மகாசக்தி விருது வழங்கும் விழா. கோவை கேலக்ஸி மீடியா என்ற அமைப்பு சார்பில் 1008 திருவிளக்கு வழிபாடு மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த 51 பெண்களுக்கு மகாசக்தி எனும் விருது வழங்கும் விழா கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் கோவை பேரூர் ஆதீனம் தலைமையில் 5 ஆதீனங்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற நிலையில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னதாக கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்நிகழ்ச்சியில் கோபூஜை நடத்தப்பட்டு வேத விற்பன்னர்களின் மந்திரங்கள் முழங்க சிறப்பான வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு வெள்ளி நாணயத்துடன் 16 வகையான தாம்பூல பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்த சாதனையாளர்களாக விளங்கிய 51 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மகாசக்தி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என்னோட பேர் ஸ்ரீமதி விஷாலினி அஜித். நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க. திருப்பூர்லேருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து மகாசக்தி திருவிளக்கு வேள்வி மகாசக்தி விருதுகள் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கோம். இப்போ 1008 மகளிர் இணைந்து திருவிளக்கு வேள்வி இப்போ நிகழ்த்தினோங்க இங்கே கோயம்புத்தூர் கொடிசியா ஹாலில். குழந்தைகள் நலனுக்காகவும் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் உலக நலனுக்காகவும் இந்த 1008 மகளிர் சேர்ந்து திருவிளக்கு பூஜை நிகழ்த்தியிருக்கோம். 5 வகையான குரு மகா சன்னிதானங்கள் வந்திருந்தாங்க. எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், எப்படியெல்லாம் நம்ம தெய்வங்களை உபசரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு சொன்னாங்க. மிகவும் சந்தோஷமாக இருந்ததுங்க, மன நிறைவாக இருந்தது இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு. மிக்க நன்றி. ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இப்போ 1008 பேர்த்துக்கான அந்த விளக்கு பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே நாங்கள் வரதுக்கு முன்னாடியே இங்கே அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க.